வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன அக்யூஸ்ட் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறவங்க தான் படத்தோட ஹீரோயினான கீதிகா. அவங்க அதே ஊரில் மீரான்ற பொண்ணு கூட லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கீதிகா ரொம்பவே டேலண்டடான ஒரு டாக்டர். அவங்க ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கூடயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது தான் கீதிகா மேலே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அலிகேஷன் வருது. இந்த மாதிரி இவங்க சில பேர்த்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கீதிகாவோட லைஃபை பயங்கரமா பாதிக்குது. அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? இப்படி ஒரு குற்றச்சாட்டை யார் பண்ணா? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? இந்த விஷயம் கீதிகா மீராவோட ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் பாதிச்சிச்சு, இந்த பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து கீதிகா எப்படி வெளியே வந்தாங்கன்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன படம் தான் இந்த அக்யூஸ்ட். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே லண்டன்லேயே இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கூப்பர்ன்ற ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. உடனே அங்கே கூட இருந்த நர்ஸ் வேகமாக ஓடி வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்க கீதிகான்ற டாக்டர் வந்து, டாக்டர் உடனடியாக ஆப்ரேஷன் தேட்டருக்கு வாங்க, கூப்பர் சொதப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட, உடனே இந்த கீதிகான்ற டாக்டரும் கிளம்பி இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறாங்க. அங்கே போனதுமே அவங்க இப்போ அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணிட்டு கூப்பர் சொதப்பி வச்சிருக்க அந்த ஆப்ரேஷனை இவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க தான் அந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்களுடைய பேர் தான் கீதிகா. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மீரான்ற ஒரு பொண்ணோட வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் மீராக்கு இன்னைக்கு பர்த்டே போல வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா மீராவோடைய கேர்ள் ஃப்ரெண்டான கீதிகா அவங்க மட்டும் இன்னும் வரவே இல்லை. அவங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அங்கத்ன்ற ஒரு பையன் வந்திருக்கான். இந்த பையன் மீரா வேலை பார்த்துட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை பார்த்து இருப்பான். இன்ஃபேக்ட் மீராவும் கீதிகாவும் ரிலேஷன்ஷிப் உள்ள போறதுக்கு முன்னாடி அங்கத் மீரா கிட்ட ப்ரோபோஸ் பண்ணிருப்பான். ஆனா மீரா இல்ல, நானும் கீதிகாவும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சு இப்போ அங்கத் ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கான். பர்த்டே பார்ட்டில எல்லாரும் கீதிகா இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் மீராவை கேட்டுட்டு இருக்காங்க. மீரா ஹாஸ்பிட்டல்ல அந்த சர்ஜரியை எந்த ஒரு பிசுறுமே இல்லாம பக்காவா முடிச்சு வச்சிட்டாங்க. அப்படியே அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது பின்னாடியே கூப்பர் ஓடி வந்து, டாக்டர் கீதிகா நல்ல வேலை பண்ணீங்க, இல்லனா என்னுடைய பேரே மொத்தமா ஸ்பாயிலா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பர் கீதிகா கிட்ட சொல்ல, அதுக்கு கீதிகா, பாருங்க நம்ம டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது நம்மளோட எண்ணம் ஃபுல்லா பேஷண்ட் மேல மட்டும் தான் இருக்கணும், இதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்பிறாங்க. எஸ், இதுதாங்க நம்ம கீதிகா. அவங்க செய்யற வேலையை அவ்வளவு லவ் பண்ணி பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துருவாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு டாக்டரா அந்த ஹாஸ்பிட்டல்ல மலம் வந்துட்டு இருக்கவங்க தான் அடுத்தோட ஹீரோயினான நம்ம கீதிகா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருக்க மீராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கீதிகாக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அதே பார்ட்டியில தானே மீராவை ஒன் சைடா லவ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண ஃப்ரெண்ட் அங்கத்தும் இருக்கான். அந்த பார்ட்டியில ஃபுட் எல்லாமே சோஃபியான்றவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல தான் வந்திருக்கு. அந்த சோஃபியான்றவங்க யாருன்னா, கீதிகாவும் மீராவும் ரிலேஷன்ஷிப்ல இறங்குறதுக்கு முன்னாடி கீதிகா சோஃபியா கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால செட் ஆகாம பிரிஞ்சு போய் இப்போ கீதிகா மீராவுடைய கரம் பிடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்டியில சோஃபியா வந்திருக்காங்க. சோஃபியா தான் நம்ம கீதிகாவுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் மீராக்கு இப்பதான் கீதிகாவுடைய ஃப்ரெண்ட் மூலியமா தெரிய வருது. இந்த விஷயத்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மீரா கீதிகா கிட்ட கேக்குறாங்க, சோஃபியா அவங்களுடைய எக்ஸாமே நீங்க அவங்கள நம்ம பார்ட்டிக்கும் இன்வைட் பண்ணிருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆமா அது முடிஞ்சு போன கதை, இப்ப நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரி அதை விடு, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீதிகா அவங்க ஹாஸ்பிட்டலுடைய இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேற ஒரு பிரான்ச்ல இருக்கான். அந்த பிரான்ச்சுக்கு இவங்களை டீனா ப்ரொமோட் பண்ணி அனுப்ப போறதா சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஹாப்பி நியூஸை மீரா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இவங்க வேலை கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா மீராவும் டாக்டர் தானே வேலை பார்த்துருந்தாங்க. ஆனா எப்போ இவங்க கீதிகா கூட ரிலேஷன்ஷிப்ல வந்தாங்களோ வேலையை விட்டுட்டு மீரா வீட்டை பார்த்துக்கிட்டா கீதிகா அவங்களுக்கு பிடிச்ச அந்த டாக்டர் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட லைஃப் இந்த வீட்டுல ஒன்னா போயிட்டு இருக்கு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கீதிகா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கிட்டையும் சீரியஸா இருந்தாலும் ஒரே ஒரு பெரியவர் இருக்காரு. அதான் இருக்கிறது ரொம்ப சீனியர் டாக்டர். அவர்கிட்ட மட்டும் நம்ம கீதிகா ரொம்ப மரியாதையோட தான் பேசுவாங்க. ஸோ இவங்க அவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு இங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போக, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல சிம்ரன் ஒரு ஹெட் இருக்காங்க. அவங்க நம்ம கீதிகாவை கூப்பிட்டு உங்க பேர்ல ஒரு அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இங்க தாங்க கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. யாருன்னே தெரியல, ஒரு அனானிமஸான ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல கீதிகான்ற ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. அந்த மெயில் கீதிகாவை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா கூட இருக்க சிம்ரன் வந்து, இங்க பாரு கீதிகா, கண்டிப்பா நீ இந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன்.
என்ன நம்ம விசாரிப்போம், பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. ஆனா இந்த விஷயம் கீதிகாவை பயங்கரமா பாதிச்சிடுது. ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இவங்களோட நேமை மொத்தமா ஸ்பாயில் பண்ற மாதிரியான ஒரு மெயில் தான் அது. ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்க கட் பண்ணா இந்த பக்கம் கீதிகா கேர்ள் ஃபிரெண்டான மீரா இருக்காங்களே, அவங்க இன்னும் கீதிகா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி தன்னுடைய அம்மா கிட்டே சொல்லிருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த ஊருக்கு வந்திருக்கூடிய அவங்களுடைய தம்பியான ரோஹித் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு ரோஹித் அண்ட் ஹங்கத் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சுட்டு கீதிகாவை வர வச்சு மீட் பண்ணி பேசிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க கீதிகாவுக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நம்ம கீதிகா போன் எடுக்கல, மெசேஜும் ரிப்ளை பண்ணல. அதனால ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மீரா ஒரு மாதிரி அப்செட் ஆயிரா. அப்படியே தம்பியான ரோஹித் கிட்ட நான் உனக்கு இன்னொரு நாள் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கீதிகா ரிட்டர்ன் வீடு திரும்பினதும் கீதிகா கிட்ட தம்பி உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இங்கதான் நம்ம கீதிகா ஹாஸ்பிட்டல் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி ரிவீல் பண்றாங்க. என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, இது வழக்கமா அவன் மேல வரதானே அப்படின்னு நம்ம மீரா சொல்ல, இது வேற வந்திருக்கிறது வேற, என் மேல யாரோ பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் மீராக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. எங்க அந்த மெயில காட்டுன்னு சொல்லிட்டு அந்த மெயில பாத்துட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரிலாம் உன் மேல பழி சொல்றாங்க, நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் அன்னைக்கு ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் கீதிகா வழக்கம் போல ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அப்படி இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே ஹாஸ்பிட்டல்ல ஒரே சலசலப்பு. என்னன்னு பார்த்தா நம்ம கீதிகாவை பத்தி தான் எல்லாரும் அரசல் பிரசலா பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா நேத்து வந்தது என்னவோ ஒரு புகார் தான், ஆனா இன்னைக்கு பல புகார்கள் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் சோஷியல் மீடியால இவங்களுடைய போட்டோவை போட்டு இவங்களை பத்தி தப்பா ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்க. அதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்டுங்களே கீதிகாவை ஒரு மாதிரி தப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால கீதிகாக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவே பிடிக்காம அங்கிருந்து கிளம்பி வர அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம கீதிகா ஒரு பெரியவர் மேல பயங்கர மரியாதையோடு இருப்பார்ல, அந்த பெரியவர் கீதிகா கிட்ட வந்து இங்க பாருமா, இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சு நீ கலங்காத, மேல வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே பொய்ன்னு கூடிய சீக்கிரம் நிரூபிச்சிருவாங்க, கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோன் காருக்கு வந்ததுமே அவங்கள பத்தி தப்பா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்களே அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன் கை நடுங்க. அப்ப சைட்ல அதே பெரியவர் வந்து, நம்மளா டாக்டர்ஸ்மா சர்ஜரி பண்றப்பவே நம்மளோட கைகள் நடுங்க கூடாது, இந்த மாதிரி பொய்யான புகார் எல்லாம் பார்த்து நீ நடுங்கிடாத, உன் பக்கம் நாங்க நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லி அனுப்புறாரு. அப்படியே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்காங்க. பட் பண்ணா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போனா திரும்பவும் மேனேஜ்மெண்ட் சைட்ல இருக்க சிம்ரன் ஹீரோனை கூப்பிட்டு பார்கவ்ன்ற ஒரு இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவர் நம்ம கீதிகாவை பார்த்து, இந்த பாருமா, இந்த கேஸ் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் வராதீங்க, அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்ப பாவம் கீதிகாக்கு என்ன பண்றதே தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க கிளம்பி போகும்போது ஆரம்பத்தில் ஆபரேஷன்ல சொதப்பன இந்த கூப்பர் இருக்கான்ல, அவன் இதான் டைமிங்ன்ற மாதிரி கீதிகாவை ரொம்ப நக்கல் பண்ற விதமா, இனி உங்க பேஷன்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றி அனுப்பி வரான். இந்த சம்பவத்தினால பாவம் கீதிகா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல கீதிகா இதை பத்தி மீரா கிட்ட பேசிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே பின்னாடியே ஒரு ஒயிட் வேன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு. அதை நம்ம கீதிகா ஃபீல் பண்றாங்க. உடனே கீதிகா மீரா கிட்ட, இங்க பாரு, என்னால இப்போ அடாப்டேஷன் சென்டர் வரைக்கும் வர முடியாது, நீ தனியா போய் பாரு, எனக்கு சில முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி மீராவை மட்டும் தனியா அந்த அடாப்டேஷன் சென்டருக்கு அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலா மீரா எதுக்காக இப்போ அடாப்டேஷன் சென்டருக்கு வந்திருக்காங்கன்னா, கீதிகாவும் மீராவாலையும் குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால அவங்க இந்த அடாப்டேஷன் சென்டர்ல ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிருப்பாங்க. எப்ப நாங்க குழந்தைய கூட்டு போலாம்னு சொல்லிட்டு அதை கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த அடாப்டேஷன் சென்டர்ல இருக்கவங்க கீதிகா மேல வந்திருக்கக்கூடிய அந்த பாலியல் குற்றச்சாட்டுனால குழந்தைய இப்போதைக்கு உங்களால தத்தெடுக்க முடியாது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு குழந்தைய கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. இந்த விஷயம் மீராவை பயங்கரமா பாதிச்சிடுது. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கீதிகா ரெஸ்டாரண்ட்ல வச்சு நட்டாலியான்ற ஒரு பொண்ணை மீட் பண்றாங்க. இந்த நட்டாலியா யாருன்னா, கீதிகா வேலை பார்த்துட்டு இருந்த அதே ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி இவங்களும் டாக்டரா வேலை பார்த்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் இவங்க கூடவும் கீதிகா ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நட்டாலியா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அதை எல்லாரும் முன்னாடியும் ஓபன் அப் பண்ணி அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு தூக்குந்தே நம்ம கீதிகா தான். ஸோ இப்போ இவங்க மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்குல்ல, வந்திருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேட்டர் கண்டிப்பா இவங்களெல்லாம் கூப்பிட்டு கூட விசாரிப்பாரு. ஸோ அப்படி உன்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா, பத்தி பழைய விஷயங்கள்லாம் கேட்டாங்கன்னா நீ ஜஸ்ட் நோ கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லு, இது நீ எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவியை நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கீதிகா அந்த நட்டாலியான்ற பொண்ணுகிட்ட கேட்க, உன்னால என் லைஃப்ல நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்க தெரியுமா, இப்ப நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, சரி பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடறாங்க. என் லைஃப்ல இன்னும் என்னென்னலாம் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி கீதிகா யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தா இவங்க வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு, டோர்லாம் ஓபன்ல இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்த நம்ம கீதிகா கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு, திருடன் எவனாச்சும் பூந்துட்டானா அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக கீழே வந்த பார்த்தா
கீழே இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான மீராவும் மீராவுடைய ஃப்ரெண்டும் அங்கத்தும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கட்டையும் கையுமா இருக்க கீதிகாவை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா நான் வரும்போது கதவு திறந்துச்சு, யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி பதட்டமா கீதிகா சொல்ல, இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மீராவால இந்த குழந்தைய அடாப்ட் பண்ண முடியல, அந்த எமோஷன்ல இருக்கா. அப்போ கீதிகா செம்ம டென்ஷனா, இங்க பாரு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நம்மளால குழந்தைய அடாப்ட் பண்ண முடியுன்றது ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியல, முதல்ல என் பிரச்சனையை சால்வ் பண்ண பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கீதிகா அவளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க. இந்த விஷயம் மீராவை பயங்கரமா பாதிச்சிடுது. இன்ஃபேக்ட் இவங்களால இப்ப குழந்தைய அடாப்ட் பண்ண முடியலன்றதுக்கு மெயின் ரீசனே கீதிகா தான். அதனால இவங்களுக்குள்ளே சண்டை ஏற்பட அங்க நின்று பார்த்துட்டு இருக்க அங்கத் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே நம்ம மீரா எந்திரிக்காங்க. வீட்டுல கீதிகாவை காணோம், காலையிலே கிளம்பி போயிட்டாங்க போல. அது போக போறதுக்கு முன்னாடி மீராக்காக காலையில டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சாரி நோட்ஸையும் வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே மீரா நேத்து நைட் நடந்த அந்த சண்டையும் மறந்துடுறா. இப்ப இவருடைய வீட்டுக்கு இவருடைய தம்பி ரோஹித் வந்திருக்கான். ரோஹித் வீட்டுக்குள்ள வந்ததுமே கீதிகாவும் மீராவும் ஒன்னா இதே வீட்டுல தான் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அவனுக்கு பயங்கர ஷாக், எப்படி நம்ம வீட்டுல இதை எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பதட்டமாக, இருடா ரோஹித் எல்லாத்தையும் நான் உனக்கு டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்ற மாதிரி மீரா தம்பிக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மீராவுடைய மொபைல்ல கீதிகா பாத்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் மெயில் வந்திருக்கு. அந்த வாய்ஸ் மெயில்ல கீதிகா என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யாரோ திரும்ப புதுசா ஒரு கீதிகா மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் திரும்பவும் சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீராவுடைய தம்பி ரோஹித், உனக்கு இவங்க கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறான். ஆனா மீராவை பொறுத்த வரைக்கும் கீதிகா கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. இப்படி ஒரு மெயில் வந்திருக்க விஷயத்த உடனடியா கீதிகா கிட்ட சொல்லணும் சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா கீதிகா கால் அட்டன் பண்ணவே இல்லை. கீதிகாக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. இப்ப அப்படியே கீதிகா எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா இவளுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான சோஃபியா இருக்காங்களே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருக்காங்க. அங்க சோஃபியாவை மீட் பண்ணி ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்க தான் நம்ம கீதிகா அங்க போயிருக்காங்க. அங்க போனதுல இருந்தே நம்ம கீதிகா மீராவுடைய மெசேஜை பார்த்துட்டு நான் இப்போ ஒரு முக்கியமான சர்ஜரியில் இருக்கேன், நான் அப்புறம் உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மீராவுடைய மெசேஜ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு சோஃபியா கூட பேசிட்டு இருக்காங்க. கற்பனா இந்த பக்கம் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை உடனே எரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மீரா கீதிகா வேலை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கீதிகா எங்க இருக்காங்க, முக்கியமான விஷயம் அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எது கீதிகாவா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சொல்ல, அப்ப ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி இருக்குன்றது எல்லாமே பொய்யா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மீரா ஒரு மாதிரி ஷாக் ஆகி கிளம்ப, இதை அங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்துடக்கூடிய பார்கவ் இருக்காருல்ல அவரு பார்த்துட்டு, என்ன மேடம் நீங்களும் அவங்களும் ஒன்னா ஒரே வீட்டுல ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கீங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் வராத விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலையா, சரி உங்ககிட்ட நாங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான கீதிகாவை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பார்கவ் வந்து பேச, மீராக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லாமல் அவளை நான் நம்புறேன், அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி கோச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் கீதிகா கிட்ட அவங்க சொன்ன அந்த பொய்யை பத்தி விசாரிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் நான் போயிருந்தேன், மெசேஜ்ல என்கிட்ட நீங்க சர்ஜரியில் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட 3 நாள் ஆகுது, ஏன் என்கிட்ட இருந்து இந்த உண்மையை மறைச்சிங்க, எதுக்காக போய் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் மீரா கீதிகாவை பார்த்து கேட்க, இவர் நானே 1008 பிரச்சனைகள் இருக்கேன், இப்போ எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கீதிகா மீரா கிட்ட பயங்கரமா கோவமா பேசிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலே வராங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் பார்கவ் இருக்கார்ல அவரு நம்ம கீதிகாவை நேரடியா மீட் பண்ணி இந்த கேஸை பத்தி தான் விசாரிக்கிறாரு. நீங்க எங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண முடியாது, நீங்க சீக்கிரட்டா நட்டாலியாவை மீட் பண்ணி உங்களை பத்தின எந்த ஒரு தகவலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அது ரொம்ப தப்பு, இந்த கேஸ்ல நாங்க விசாரிக்கணும்னா நீங்க போயிட்டு சீக்கிரட்டாலாம் பார்த்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்க, கடுப்பான நம்ம கீதிகா, இங்க பாருங்க நான் எந்த தப்பும் பண்ணல, அதை நான் கூடிய சீக்கிரமே நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா கத்திட்டு கீதிகா அங்கிருந்து கிளம்புறாங்க. கற்பனா வீட்டுல இருக்க மீராக்கு கீதிகா மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா கீதிகாவுடைய ஓவர் கோட்ல அவங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சோஃபியாவுடைய ரெஸ்டாரண்ட் கார்டு இருக்கு. எஸ், லாஸ்டா நம்ம கீதிகா சோஃபியாவை மீட் பண்றதுக்காக அவங்க ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்களே, அங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான சோஃபியா அவங்க ரெஸ்டாரண்டோடைய 1 year anniversary இன்விடேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு இவங்க ஓவர் கோட்ல இருந்திருக்கு. அதை நம்ம மீரா பார்த்துட்டு, இவ எதுக்காக சோஃபியா போய் மீட் பண்ணா, சம்திங் ஏதோ தப்பா இருக்கே, நம்ம கிட்ட நிறைய பொய் சொல்றா, ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றாளோ அப்படின்ற மாதிரி மீராக்கு கீதிகா மேல சந்தேகம் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பத்தி தன்னுடைய ஃப்ரெண்டான அங்கத் கிட்ட ஷேர் பண்ண, அதுக்கு அங்கத் தான் சொல்றானா, இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் இருக்காரு, அவரை வச்சு நம்ம கீதிகாவை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பவும் சமீரான்ற ஒரு பொண்ணு மூலியமா கீதிகா மேல திரும்பவும் அதே பாலியல் குற்றச்சாட்டு. அந்த சமீரான்ற பொண்ணு யாருன்னா
சில மாசங்களுக்கு முன்னாடி அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜூனியர் டாக்டரா வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மெடிக்கல் எரர் பண்ணியிருப்பாங்க. அந்த மெடிக்கல் எரரை நம்ம கீதிகா தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச உடனே சமீரா அவருடைய பர்த்டே பார்ட்டியில் இருக்கும்போதே எல்லார் முன்னாடியும் அவளை அவமானப்படுத்துற விதமா, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, நீ பண்ண இந்த தப்புனாலே இந்த ஹாஸ்பிட்டலை விட்டே உன்னை தூக்குறேன் அப்படின்ட்டு மாதிரிலாம் பயங்கரமா திட்டியிருப்பாங்க. இதனால சமீரா அந்த ஸ்பாட்லயே பயங்கரமா அழுதுருப்பா. அதுக்கப்புறம் அந்த சமீரா பொண்ணு ஹீரோயின் கீதிகா கிட்ட, நான் உங்ககிட்ட தனியா மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே நான் சொல்றேன் இந்த ஹோட்டலுக்கு இந்த டைமுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி அவங்களும் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்த சமீரா கீதிகா கிட்ட கேட்கக்கூடிய ஒரே உதவி என்னன்னா, நான் பண்ண தப்புக்கு என்னை வேலையை விட்டு தூக்குங்க, பிரச்சனை இல்லை, ஆனா வேலையை விட்டு தூக்குறதுக்கான அந்த ரீசன் அது எனக்கு மிகப்பெரிய பிளாக் மார்க், வேற எங்கேயும் எனக்கு வேலையும் கிடைக்காது, ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டே கெஞ்சிட்டு கேட்டு இருப்பா. ஆனா நம்ம கீதிகா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான டாக்டர் இருந்தனால அதை மறுத்திருப்பாங்க. இந்த பழைய கிரட்ஜ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த சமீரான்ற பொண்ணு இதுதான் சரியான நேரம்ன்ற மாதிரி கீதிகா மேல என்கிட்ட கூட அவங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க, இந்த ஹோட்டலுக்கு என்ன வர வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்துருக்கா. இப்போ அதை ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கூடிய பார்கர் இருக்கார்ல, அவர் இப்போ புதுசா புகார் அளிச்சிருக்கக்கூடிய சமீரா அவங்களே கூப்பிட்டு விசாரிக்கிறாப்புல. விஷயம் இப்படி சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கீதிகாவை ஒரு ஒயிட் வேன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஒயிட் வேனை பிடிச்சிடறாங்க. அப்படி அவங்களை பிடிச்சி எதுக்குடா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்ற மாதிரி நம்ம கீதிகா அவங்களை போய் கேட்க, அவனுங்களா நாங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர், உங்களை பற்றின அந்த பாலியல் குற்றச்சாட்டு நியூஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை பற்றி தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவனுங்க கேமரா கையுமா வச்சு கீதிகா கிட்ட பேச, இந்த பாருங்க இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பப்ளிக்ல அவனை திட்டிட்டு கிளம்புறாங்க. நாளுக்கு நாள் கீதிகாவுடைய பேரும் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு, அவங்க லைஃப்லயும் ஒரே பிரச்சனையா சந்திச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கீதிகா மேலே ஆல்ரெடி சந்தேகம் எழுந்திருக்க மீரா இருக்காங்களே, அவங்க அங்கத்தோடைய ஹெல்ப் மூலிமா ஒரு டெடெக்டிவ் போய் மீட் பண்ணுறாங்க. அந்த டெடெக்டிவ் கிட்ட கீதிகாவை நீங்கள் தான் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த டெடெக்டிவை நேரில் மீட் பண்ணி பேசிட்டு போக கற்பனா அடுத்த சீன்லேயே வீட்டில் கீதிகா கிட்ட மீரா ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் திரும்ப வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கீதிகா எதிர்பார்க்கல. போக ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூஸ் கீதிகாவுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, இவங்களுக்கு வர வேண்டிய அந்த டீன் பொசிஷன் இருக்குல்ல, அதை ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான பெரியவர் அந்த டாக்டர் இருப்பார்ல அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட கீதிகா கோவமா கிளம்பி போயிட்டு அந்த பெரியவர் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நம்ம கீதிகா அந்த ஹாஸ்பிட்டலே மரியாதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுதான் சரியான நேரம்னு பார்த்து இவங்களுக்கு வர வேண்டிய பொசிஷனை அவர் தட்டி பறிச்சிட்டார்ல, அந்த கோவத்தில் அவரை மீட் பண்ணி பயங்கரமா கத்துன்னு கத்திட்டு இருக்க அத்தனையுமே தூரம் இருந்து மீரா வச்சிருக்க ஒரு டிடெக்டிவ் இருக்கார்ல, அவரு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படியே கற்பனா அடுத்த சீன்ல இந்த டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் கீதிகா அவங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒரு மர்ம நபர் வந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது யாரா இருக்கும், அவங்க சொல்றது உண்மைதானா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக டிடெக்டிவ் என்ன பண்றாருன்னா, கீதிகாவுடைய வீட்டு ஆப்போசிட்ல இருக்க ஒரு வயசான பெரியவர் அவர் வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி இந்த பெரியவர்கிட்ட பேசி அந்த ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க ஓட்டி இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் இந்த டிடெக்டிவ்க்கு ஒரு பையன் இருக்கான். அவன் அவங்க அப்பா கிட்ட, நைனா நீ இந்த ராத்திரி முழுக்க அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டே தூங்கிட்ட, நீ தூங்கினதுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட டைமில் யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா உள்ளுக்குள்ள போனதா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் எடுத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கீதிகா சொன்னது உண்மைதான். அவங்க வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தர் விண்டோ வழியா உள்ளுக்குள்ள வந்திருக்கான். யாரா இருக்கும், எதுக்காக அவன் உள்ள வந்தான், இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் டிடெக்டிவ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மீராவும் புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டா. இந்த செலிப்ரேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம கீதிகா திரும்பவும் ரெஸ்டாரண்ட் ஓனரான சோஃபியாவை மீட் பண்ண வந்திருக்காங்க. சீக்கிரட்டா இவ மீட் பண்ண வந்திருக்கா. இது அத்தனையுமே தூரம் இருந்து டிடெக்டிவ் வேற ஒரு பக்கம் போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கான். சோஃபியா மீட் பண்ண போன இடத்துல அவன் ஒரு பையனை மீட் பண்றதுக்காக கூட்டு போயிருக்காங்க. சீக்கிரட்டா கீதிகா பண்றது அத்தனையுமே தூரம் இருந்து டிடெக்டிவ் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு பக்கம் போக அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மீராக்கு அவ வச்ச டிடெக்டிவ் மூலியமா சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் அங்கத் மூலியமா கைக்கு வந்திருக்கு. அங்கத் அது கொடுக்கும் போதே கீதிகா நீ நினைச்ச மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பான். எஸ், அந்த போட்டோஸ்ல கீதிகா சீக்கிரட்டா சோஃபியா போய் மீட் பண்ணது அது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு மீரா பயங்கர அப்செட் ஆகிறா. அன்னைக்கு காலையில கீதிகா மீரா கிட்ட வந்து, என்னுடைய கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பார்சல் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நீ இதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி மீரா அவ வச்ச டிடெக்டிவ் எடுத்த போட்டோ அதெல்லாம் எடுத்து போடுறான். என்கிட்ட நிறைய பொய் சொல்ற, எனக்கு தெரியாம சோஃபியா போய் மீட் பண்ற, நேற்று நைட்டு முழுக்க நீ சோஃபியா கூட தான் இருந்திருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் மீரா கீதிகா கிட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு கேட்க,
ஓ, அப்போ எனக்கு தெரியாம என்னை வேவ் பார்க்கறதுக்காக ஒரு டெடெக்டிவ் வச்சிருந்தியா? இப்போ சொல்றேன், நான் எதுக்காக சோஃபியா போய் மீட் பண்ண தெரியுமா? சோஃபியாக்கு ஒரு தம்பி இருக்கான், பயங்கரமான ஹேக்கர். சுத்தி என்ன நடக்குது, என் மேல இந்த ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் சோஃபியா போய் மீட் பண்ணேன். சோஃபியாவோட பிரதரையும் நான் மீட் பண்ணேன். ஆனா இது எதையுமே நீ தெரிஞ்சுக்காம ஒரு டிடெக்டிவ் வச்சு என்ன வேவ் பார்த்து என் மேல சந்தேகப்பட்டு இந்த கேள்வி கேட்டிருக்கல. இதுக்கு மேலேயும் உன் கூட நான் இங்க இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. வெளியில இருக்கவங்களாம் என்ன நம்பாத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா என் கூடவே இருந்துட்டு என்ன நீ நம்பல. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி எமோஷன் ஆகி கீதிகா அங்கிருந்து கிளம்பிடா. அவ போனதுமே மீராவும் பயங்கர எமோஷன் ஆகி அழுதுட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம கீதிகா சோஃபியாவோட தம்பி ஒரு ஹேக்கர் இருக்கான்ல, அவன் மூலியமா கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன் அது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் ஹெட்டான சிம்ரன் கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அனானிமஸ் இமெயில் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு பர்டிகுலர் லைப்ரரியில தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 9 பேர் இவங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு மெயில் அனுப்பியிருக்காங்களே, அது அத்தனையுமே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்கான். இவங்களை ஃப்ரேம் பண்ணி இவங்களுடைய பேரை கெடுத்து ஹாஸ்பிட்டல் விட்டே தூக்குறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்கான். ஆனா அவன் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. சீக்கிரம் அதையும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மீராவை அந்த பிரைவேட் டிடெக்டிவ் மீட் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும்போது தான் மீராக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது. ஆக்சுவலா என்னன்னா, அவரு கீதிகாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் எடுத்த போட்டோஸ் அது எல்லாமே அங்கத் கையில கொடுத்துருப்பார்ல. அப்படி கொடுக்கும் போதே கீதிகா எதுக்காக சோஃபியா போய் மீட் பண்ணா, சோஃபியா மூலியமா அவருடைய தம்பி ஹேக்கரை மீட் பண்ணது, இது அத்தனையுமே டிடெக்டிவ் சொல்லி தான் கொடுத்துருப்பாரு. ஆனா இந்த அங்கத் பையன் அந்த விஷயத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு சோஃபியாக்கும் கீதிகாக்கும் திரும்பவும் இல்லீகலா அஃபேர் மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த போட்டோவை கொடுத்துருப்பான். அதனால தான் அன்னைக்கு கீதிகாக்கும் மீராக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கானா, ஏன்னா ஒரு காலத்துல அவனும் மீராவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்ல, இவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி பிரிஞ்சதும் திரும்பவும் மீரா கூட ரிலேஷன்ஷிப்ல இறங்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். இதை மீரா கண்டுபிடிச்சி அந்த அங்கத்தை நேரில் மீட் பண்ணி, உன்னை நான் நல்ல ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா எனக்கே நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டல அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு கிளம்புறாங்க. அப்ப இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரான பார்கவ் இருக்கார்ல, அவரு ஹீரோயின் மேல வந்திருக்க அந்த 9 புகார்ல அமீரான்ற அந்த ஒரு பொண்ணு மட்டும் நேரடியா வந்து புகார் பண்ணிருக்கா. சோ அந்த பொண்ணு இப்போ கேமரா முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது சமீராவால ஹீரோயின் கீதிகா மேல பொய்யான புகார் கொடுக்க முடியல. ஏன்னா ஆக்சுவலா இது ஒரு நல்ல சான்ஸ், இதை வச்சு நம்ம கீதிகா மேல பழி சொல்லி பழைய பகையை தீர்த்துக்கலாம் தான் வந்திருப்பா. ஆனா கேமரா முன்னாடி பொய் சொல்ல வராம இந்த சமீரான்ற பொண்ணு அங்கிருந்து பயந்து ஓடிடுவா. இங்கிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரான பார்கவுக்கு ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்பு இல்ல போல இருக்கு, இவன் மேல வந்திருக்கு இதெல்லாமே பொய் புகார் தான் அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மீரா இருக்காங்களே, அவங்க திரும்பவும் கீதிகா போய் நேர்ல மீட் பண்ணி, நான் உன்னை தப்பா நினைச்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரி எமோஷனா பேசிக்கிட்டே, நான் உன்னை வேவ் பார்க்கறதுக்காக வச்ச டிடெக்டிவ் மூலியமா அன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்த அந்த மர்ம நபர் யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன், அவனுடைய பேர் பிரான்சிஸ் தான், அவனை பிடிச்சா உன் மேல இப்படி ஒரு பொய்யான புகாரை யார் பரப்புனான்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்த சீன்லயே மீரான் கீதிகா 2 பேரும் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பிரான்சிஸ பத்தி விசாரிக்க, அவன் பக்கத்துல இருக்க ஒரு பார்ல தான் வேலை பாக்குறான், வீட்டுக்குள்ள வந்தான்னு சொன்னீங்களே ஏதாவது திருடு போச்சா, எதுவும் இல்லல்ல, கிளம்புங்க நாங்க அவனை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் இவங்க 2 பேரையும் அனுப்ப. ஆனா கீதிகாக்கு என்னன்னா, அந்த பிரான்சிஸ எப்படியாச்சும் பிடிச்சி யார் இவங்க மேல ஃப்ரேம் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தனியாவே நம்ம கீதிகா அந்த பாருக்கு தான் போயிருக்காங்க. அப்படியே அந்த பாருக்கு போனதும் அந்த பிரான்சிஸ்ன்றவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே போறாங்க. அவன் அந்த பாருக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கிச்சன்ல தான் இருக்கான். அவனை பார்த்ததும் அவனை துரத்திக்கிட்டோட கீதிகாவை பார்த்துட்டு அந்த பிரான்சிஸ்ன்றவன் பயந்து பின்பக்கமா தப்பிச்சு வெளியில ஓடி வந்து வடி வழியா இறங்கும் போது திடீர்னு குறுக்க ஒரு வண்டி வந்து மோதி அப்படியே மயங்கி விழுந்துறான். அப்ப அங்க வண்டியில வந்தது யாருன்னு பார்த்தா அது நம்ம கீதிகாவோட கேர்ள் ஃப்ரெண்டான மீரா. இப்ப நம்ம கீதிகாவை பார்த்து, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ இங்கதான் வந்திருப்ப, சரி அவனை அள்ளி வண்டியில போடு அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் அள்ளி போட்டுன்னு நேரா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்துறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பிரான்சிஸ்ன்றவன் யாரு, அவனோட ஹிஸ்டரி என்ன எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பிரான்சிஸ்ன்றவன் இதே ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு முன்னாடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா எடுத்துட்டு இருந்திருப்பான். இதுக்கு யார் இப்படி இந்த ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்க தாங்க ட்விஸ்ட். அந்த பேரை கண்டுபிடிச்சதும் நம்ம ஹீரோயின் நேரா இப்போ அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு டாக்டர் சந்திக்க போயிருக்காங்க. அந்த டாக்டர் வேற யாரும் இல்லைங்க, படத்தோட ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினுக்கு ஒரு வெல்விஷரா ஒரு பெரியவர் இருந்தார்ல ஒரு டாக்டர், அவர் தான் இந்த பிரான்சிஸ் என்ற கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஸ்கீமை கொடுத்துருப்பாரு. இன்ஃபேக்ட் ஹீரோயின் மேல இந்த அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வர வேண்டிய அந்த டீன் பொசிஷனும் அந்த பெரியவர் தான் போச்சு. எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த பெரியவர் தான் இருக்காருன்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க.
ஹீரோயின் இப்போ அந்த பெரியவர் முன்னாடி போயிட்டு, நீங்க பர்டிகுலரா கேன்சர் பேஷண்டான பிரான்சிஸ்க்கு மட்டும் எதுக்காக ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்துருக்கீங்க, என் மேல பொய்யான பாலியல் குற்றச்சாட்டை பரப்புறது தானே அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை பார்த்து கேட்க அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹே கீதிகா என்ன உளர்ற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நேரா அவரோட ரூமுக்கு போனா அங்க ஆல்ரெடி இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. எஸ், இவர் தான் ஹீரோயின் மேல அந்த ஃபால்ஸ் அலிகேஷனை பரப்பியிருக்காரு. அதுவும் இந்த பிரான்சிஸ்ன்றவங்க மூலியமா கடைசியா எல்லா உண்மையும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் இழந்த அவங்களுடைய நல்ல பேர் அது எல்லாமே திரும்ப கிடைக்குது. ஆரம்பத்துல இருந்தே ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டுட்டே இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரான பார்கவ் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோனை பார்த்து, இதுக்கப்புறம் நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணலாம், கூட ஆரம்பத்துல உங்களை தப்பா நினைச்சேன், ஆனா உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோன் அவரை பார்த்து, உடனே நான் தப்பு பண்ணிருப்பேன்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க, பொண்ணா இருந்துட்டு நான் கொஞ்சம் கெத்தா எல்லார்கிட்டையும் ஆட்டிடியூட் காட்டிட்டு இருந்தது அதுதானே உங்களுக்கு உறுத்துச்சு, எனக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஹெட் சிம்ரன் இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோயினுக்கு வர வேண்டிய அந்த டீன் பொசிஷனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு இப்போதைக்கு அந்த டீன் பொசிஷன் வேணாம், சின்ன வயசுல அந்த பொசிஷன் வர அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன், ஆனா அந்த பொசிஷனுக்கு நான் இன்னும் தகுதியானவள் இல்ல, ஏன்னா என் மேல இப்படி ஒரு பொய்யான கேஸ் சொன்னதும் எல்லாரும் நம்பி என்னை வெறுத்தாங்கல்ல, அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட், கோபம், எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கூடிய அந்த விதம், அதை எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு தகுதியான ஆளா நான் மாறிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த டீன் பொசிஷன் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் மீராவை மீட் பண்ணி, ஆரம்பத்துல இருந்தே நான் கொஞ்சம் உன்னை டாமினேட் பண்ணேன், நீ என்ன மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியே இருக்கன்ற மாதிரிலாம் உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், எல்லாத்துக்கும் சாரி, என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்க பாக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீரா, பரவாயில்ல நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், சரி நம்ம ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்க மீரூட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னன்னா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி மீரா அவங்களுடைய வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களாக நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.